மதராசி சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன் அப்படி கேட்டோம்னா பயம் இருந்துச்சு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா முருகதாஸ் சாருக்கு வந்து 2 படம் ஃபிளாப்க்கு அப்புறம் வருது. எஸ்கேக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான எமோஷன். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை வந்து ஒரு படி மேல அமரனுக்கு மேல குடுத்தே ஆகணும். இந்த கட்டாயத்துல வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. உண்மையிலே பயம் அமரன் அளவுக்கு இல்ல. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டா அமரன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளை எமோஷன் பண்ணிடுச்சு. அமரன்ல எஸ்கே யாரு அப்படிங்கிறதுனா நம்ம வந்து முருகன் சார். சாய் பல்லவி யாரு கேட்டா இந்து ரிபிகா வர்கஸ். அவங்க தான் இந்த படத்துல வந்து பிளே பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த படத்துல பழைய எஸ்கே பார்க்கலாம். அந்த அளவுக்கு புது சட்டை மாறன் அடிக்கடி சொல்லுவாரு, படத்துல ஹீரோவை தாண்டி வில்லனுக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்பதான் படம் நல்லா இருக்கும். இது எப்படா திருந்த போறேன்னு சொன்னால அந்த ஒரு வார்த்தை நாளைக்கு அவர் ரிவ்யூல என்ன சொல்ல போறான்னு பார்ப்போம். ஏன் அப்படி சொல்றேன்னா வித்யுத் ஜம்மால முடிஞ்சவரை என்ன மாதிரி யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்காப்ல. எஸ்கேக்கு நீங்க 25 ஷாட் ஹை ஸ்பீட் ஷாட் வச்சீங்களா, வித்யுத் ஜம்மானுக்கு 50 ஷாட் வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு இருக்காப்ல. கிளைமாக்ஸ்ல ஒரு 20 நிமிஷம் ஃபைட்டு. யாரும் ஆக்ஷன் டைரக்டர்னு தெரியல. இவர் எடிட்டிங் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல் ஆக்ஷன் டைரக்டர் கையில கொடுத்துட்டாங்க. மேஞ்சிட்டாங்க. இன்டர்வல் பிளாக் வந்து தமிழ் சினிமா இதுவரை வராத இன்டர்வல். எவனுமே தியேட்டர்ல சீட்ல இல்ல. அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணோம். குக்கிங் வழக்கம் போல இந்த கேரக்டர்ல வந்து ஒரு கோர் நாட்டா அவங்க பண்றாங்க. தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா 10 மாதம் சூரிய எல்லா காலத்திலும் வந்துச்சு. துப்பாக்கி கலாச்சாரம் வரல. அது துப்பாக்கி கலாச்சாரம் வருது. அதை எண்ணெயை தடுக்கிறாங்க. அவங்களாலே முடியல. அப்போ ஒரு மெண்டல் யார் எஸ்கே, இது மைல்டு ஸ்பாய்லர் தான் வச்சுக்கீங்க. மெண்டல் அந்த மெண்டல் வந்து இவங்களை லூசுத்தரமா பண்ணி எப்படி இதை ஜெயிச்சாங்கன்றதா கதை. உண்மையிலேயே நல்லா இருக்கு. முருகன் சாரை பொறுத்தவரை ரமணா படத்துல சொன்னதை 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டலும் செத்த பணத்தை வச்சு காசு வாங்குறேன்னா வந்துச்சு, ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அதே மாதிரி ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த நாட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகலாம். அதே கண் கலாச்சாரம் வருதா கருத்துக்கள் முன்கூட்டியே எச்சரிக்கை சொன்ன மாதிரி இருந்துச்சு. படம் லோகேஷ் கனகராஜ் செல்சன் படம் மாதிரி இருக்குது. ஏன் அப்படி சொல்றேன்னா 2K கிட்ஸ் எல்லாம் இப்படிதான் ரசிப்பாங்கன்னு சொல்லிட்டு எப்படி அவர்கிட்ட ஒரு வேலை இது ஒண்ணு இருக்கு, டிவிடி போட்டுதான் படம் பார்ப்பாரு சொல்லிட்டு அதெல்லாம் இது வேலை இல்லை. ஏன்னா டிஃப்ரெண்டான கதையை கொடுத்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. பழைய எஸ்கே அந்த கவுண்டரு அந்த காமெடி எல்லாமே நல்லா இருக்கு. வேற ஒண்ணுமே இல்ல. இன்டர்வியூ பாருங்க, எஸ்கே நிப்பாரு. ஓகே, இப்ப நீங்க சொல்லி நீங்க புது சட்டை மரம் போற மாதிரி என்ன அதே புது சட்டை மரம் தான் திடீர் தளபதினு சொல்லி கலாச்சிருக்காங்க. அந்த கலாய்க்கு வந்து கண்டிப்பா திடீர் தளபதினு சொல்லிக்கலாம். அவர் கலாய்க்கல, அவர் உண்மையை சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இதுல பண்றாரு. நீங்க தான் அவங்களை தூக்கி வச்சோம். நம்ம ரசிகர்கள் இருக்கால, ரசிகர்களை தூக்கி வச்சோம். இல்லன்னா சொல்லல. அவர் வந்து இன்னும் சூர்யாவை திடீர் தளபதி சொல்லல. அடுத்து வேற யாரு ஜெயம் ரவியை சொல்லல. ஏன் அவர் சொல்றாருன்னா அவர் வளர்ந்துட்டு இருக்கிறாரு. வளர்ந்துகிட்டு இருக்கவங்க எப்பவுமே எதிர்ப்பு வந்துகிட்டு தான் இருக்கும். அதை வந்து தடுக்கவே முடியாது. எஸ்கே இதுக்கு நிறைய பேர் வந்து நிறைய